Welcome to Brinda's lecture. Today's topic is machine learning basics. In this video, we are going to discuss about various terms which are going to study in the machine learning and deep learning course. So first of all, we should understand what is machine learning algorithm. So an algorithm that is able to learn from data. ஒரு அல்காரிதம் அதுகிட்ட கொடுக்குற டேட்டால இருந்தே அதால லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா that is called as machine learning algorithm. Learning அப்படின்னா என்ன அப்படின்னா a computer program is said to learn from experience E with respect to some class of tasks T and performance measure P if its performance at tasks in T as measured by P improves with experience E. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணிக்கிச்சு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது எதுலேருந்து லேர்ன் பண்ணுது அப்படின்னா ஈங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் ஆகுது. அந்த ஈங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுலேருந்து கிடைக்குது? வித் ரெஸ்பெக்ட் டு சம் கிளாஸ் ஆஃப் டாஸ்க். அந்த டாஸ்க்லேருந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்படி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறத நம்ம பி அப்படிங்கிற இது வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறோம். இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பி எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் லேர்னிங். இஃப் வி சே சிம்பிளி இட் இஸ் கால்ட் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க். ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் லேர்னிங். இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் in terms of how the machine learning should process an example. ஒரு எக்ஸாம்பிளை ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த லேர்னிங் வந்து சொல்லும். இப்போ அப்படி எக்ஸாம்பிள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் example. So an example is a collection of features that have been quantitatively measured from some object. And then classification. There are two types of machine learning problems. First is classification and another one is regression problem. If the machine going to predict the data in category wise, then that is called as classification problem. Generally the classification problem has a categorical value. For example, I am saying the binary classification example, true or false, yes or no, male or female. So likewise we are classifying the data, classifying the data into some categories is called as classification. And then classification with missing inputs. அதாவது இப்போ வந்து கிளாசிஃபிகேஷனில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சில டேட்டாஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். பட் மிஸ் ஆயிருந்தாலும் we need to classify the data. The machine has to classify the data. அதுக்கிட்ட கொடுத்த டேட்டா வந்து சில வேல்யூஸ்லாம் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதனால கிளாசிஃபை பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட் ஹேஸ் டு கிளாசிஃபை த டேட்டா. அது எப்படி கிளாசிஃபை பண்ணுறது அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா நியூமரிக்கல் வேல்யூஸை எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்றது நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஹவுஸ் வந்துட்டு இந்த இயரில் அதோடைய ரேட் வந்து இவ்வளோன்னு இருக்குது. ஒரு 2 to 3 years ஆனதுக்கப்புறம் அந்த ஹவுஸோட வேல்யூ இவ்வளோன்னு இருக்குது. இப்போ கரண்ட்டாக இவ்வளோ இருக்குது. இந்த இவ்வளோ டேட்டாவை நான் மிஷினுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணுறேன். இப்போது இன்னும் 5 years கழிச்சு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்ரெஷன் ப்ராப்ளம்.
இப்போ ஃபியூச்சரில் அது என்ன ப்ரைஸ் இருக்குன்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னா ரெக்ரெஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இஎம்ஐ இன்சூரன்ஸில் வந்து சம் அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணிகிட்டே வராரு. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அந்த பர்சன் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா எவ்வளோ அமௌண்ட் அவர் கிளைம் பண்ணுவார். ஸோ அமௌண்ட் இஸ் நத்திங் பட் அ நியூமரிக்கல் வேல்யூ. நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெக்ரெஷன் ப்ராப்ளம். அண்ட் தென் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா த மெஷின் லேர்னிங் சிஸ்டம் இஸ் ஆஸ்க்டு டு அப்சர்வ் எ relatively unstructured representation of some kind of data and transcribe into discrete or textual form. இதுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாலேருந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கூகுள்ஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட். இப்போ நம்ம கூகுள் சர்ச் என்ஜினில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா we need not to write type the வேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணணும்னு இல்லை. we can use the audio system. நம்ம வந்துட்டு வாய்ஸாக நம்மளோட வாய்ஸை கொடுக்க அங்கே கூகுள் சர்ச் என்ஜினில் வேர்ட்ஸ் வந்து டைப் ஆகுறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் மெஷின் டிரான்ஸ்லேஷன். there is a difference between transcription and translation. Transcription அப்படின்னா unstructured டேட்டாவை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு டெக்ஸ்டாக வந்து கொடுக்குற இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸை வந்து நம்ம இன்னொரு லாங்குவேஜில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெஷின் டிரான்ஸ்லேஷன். again I am saying the Google language translator example. இப்போ நான் வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு இது தமிழில் எனக்கு வேணும் அப்படின்னா தென் we will go for Google Translator. இப்போ எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன், ஃப்ரெஞ்சில் வேணும் இல்லை ஜாப்பனீஸில் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மெஷின் டிரான்ஸ்லேஷன். இஃப் வி சே த ஃபார்மல் டெஃபினிஷன், the input already consists of a sequence of symbols in some language and the computer program must convert this into a sequence of symbols in another language. Then structured output. This task involves any task where the output is a vector with important relationship between different elements. Structured output அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு அவுட்புட் வெக்டார் இருக்கு, அந்த அவுட்புட் வெக்டாரில் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து இருக்குது, ஒரு நம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அந்த டேட்டாஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டெசிஷன் ட்ரீயை நம்ம அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டெசிஷன் ட்ரீயில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ரூட் நோட், பேரண்ட் நோட், சைல்ட் நோட், லிஃப் நோட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு அவுட்புட் ஒரு ட்ரீனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவுட்புட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு எலமெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கும். Then anomaly detection. The computer sifts through a set of events or objects and flags some of as being unusual or atypical. அப்படின்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷனில் ஐ எம் கோயிங் டு ட்ரெயின் மை மஷின் வித் மை பர்ச்சேசிங் ஹேபிட்ஸ். இப்போ நான் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட பர்ச்சேசிங் ஹேபிட்ஸை நான் மிஷினுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ என்னோட கார்டை வேற ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்னோடைய பர்ச்சேசிங் ஹேபிட்ஸில் மிஷினுக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிச்சோ அதை வச்சு நான் யார், அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யார் என் கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷினால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் called as anomaly detection. This anomaly detection is mainly used in a real-time application like banking sectors. எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்.
in the anomaly detection. And then synthesis and sampling. The machine learning algorithm is asked to generate new examples that are